ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து நம்ம பைத்தான் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், பேசிக்ஸ் பார்த்தோம், பைத்தானை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் பைத்தானோட டேட்டா டைப்ஸ் பார்த்தோம், வேரியபிள்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம், அப்புறம் கமெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் டைப் காஸ்டிங் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ டைப் காஸ்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப், அதாவது ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து இன்டீஜரோ, இல்லைனா அதாவது ஒரு டெக்ஸ்ட்லேருந்து ஒரு நம்பரோ, இல்லை நம்பர்லேருந்து டெக்ஸ்ட்டோ, இல்லை ஒரு ஃப்ளோட்டிங் வேல்யூலேருந்து நம்பரோ, இல்லைனா அதை வந்து திரும்பி ஸ்ட்ரிங்காவோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் டைப் காஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு ஜேசான் இருக்குது. ஜேசான்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன்றது ஒரு டைப் ஆஃப் ஃபார்மேட். ஒரு ஃபைலில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுப்போம், அதாவது கீ வேல்யூ கான்செப்டில் தான் இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது இது ஒரு கீ, உங்களோட கீ வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கணும். அதோட வேல்யூ எனி வேல்யூ இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், டேட் டைமாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஃப்ளோட்டிங் வேல்யூவாக இருக்கலாம். ஸோ ஜேசான்ன்றது வந்து பொதுவாக இப்போ இருக்க இந்த ரெஸ்ட் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு வெப் சர்வீஸ்ன்னு எடுத்திங்கன்னா அதில் வந்து ரெஸ்ட் சோப்புன்னு உண்டு. ஸோ மோஸ்ட்லி ரெஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு வர்றது எல்லாமே வந்து ஜேசான் ஃபார்மேட்டை வச்சு தான் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜேசானை பற்றி இன்னும் பேசணும் அப்படின்னும் பொழுது அது தனி ஒரு டாப்பிக்கே இருக்குது. நான் ஃப்யூச்சரில் ஜேசானை பற்றி ஒரு டாப்பிக்கே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன். அதோட லிங்க்கை நான் உங்களுக்கு இதில் அப்புறமாட்டி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து வெதர், நம்ம இப்போ வெதரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெதர்ன்னும் பொழுது அந்த ஒரு சிட்டி எடுத்துக்கிட்டோன்னா அந்த சிட்டியோட வெதர், அது என்ன யூனிட்டில் நம்ம வந்து அந்த சர்வீஸ் நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது அப்படின்றத வந்து ஜேசான் ஃபார்மேட்டில் நம்ம வாங்கி வச்சுக்கிறோம். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜேசானில் வர்றது பார்த்தீங்கன்னா 20 அப்படின்றது வந்து வெதர், அதாவது அந்த எவ்வளோ டிகிரி செல்சியஸ்ன்றது வந்து அந்த யூனிட் வந்து ஸ்ட்ரிங்காக நமக்கு வருது. ஓகேவா? இப்போ இது வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிறனால இதை வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக தான் அது கன்சிடர் பண்ணும் ப்ரோக்ராம். நமக்கு இது ஒரு டெக்ஸ்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுவோம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நம்பராக வேணும். ஏன் நம்பராக வேணும்னா நான் என்ன எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ நோட்டீஸ் த ஜேசான் த வெதர் இஸ் இன் டெக்ஸ்ட் ஆர் ஸ்ட்ரிங் பட் இன் யுவர் ப்ரோக்ராம் யூ நீட் இட் டு பி இன் நம்பர் ஃபார் கன்வெர்ட்டிங் ஃப்ரம் செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட். ஸோ நம்மளோட ப்ரோக்ராமோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்சியஸாக வர்றது வந்து நம்ம ஃபாரன்ஹீட்டுக்கு மாற்ற போகிறோம். ஸோ இன் சச் கேஸ் வி ஹவ் டு யூஸ் த டைப் காஸ்டிங். ஸோ இது வந்து ஒரு உதாரணம். இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கிறது ஒரு ப்ரோக்ராமில் எழுதுகிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் ஏற்கனவே வந்து அந்த ஜேசான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் அந்த ஜேசான். அதே ஜேசான் உங்களுக்கு அங்கே ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிச்சது தான் ஐடி, சிட்டி, வெதர், யூனிட்டு. ஸோ இது எல்லாமே இது பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது. இது வந்து ஜேசான் ஃபைலு. இதுக்கு வந்து வெதர் அண்டர்ஸ்கோர் ஜேசான் பார்சர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ் நம்ம வந்து ஜேசான் ஃபைலை ரீட் பண்ணுறோம், ஒரு ஃபைல்லேருந்து ரீட் பண்ணுறோன்றனால நமக்கு வந்து ஜேசானை பார்ஸ் பண்ணுறதுக்கு, அதை ரீட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து ஜேசான் பேக்கேஜ் மாடியூல் வேணும். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ் இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட்ன்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜேசான் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த ஜேசானோட மாடியூல், ஜேசானில் என்னென்ன மெத்தட்ஸ், ப்ரீடிஃபைன்ட் மெத்தட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நான் வந்து வெதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்டி லிஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வெதர் அண்டர்ஸ்கோர் வேல்யூன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு வந்து நன்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன, இது ரெண்டு வேரியபிள் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்றதை நம்ம உள்ள ப்ரோக்ராம்குள்ளே பார்ப்போம். பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்டார்டிங் டு ரீட் அ ஜேசான் ஃபைல். ஸோ நம்ம வந்து சொன்ன மாதிரி இது ஜேசான் வந்து நம்ம ஏபிஐலேருந்து கால் பண்ணணும். பட் நான் அந்த மாதிரி வெப் சர்வீஸ் மூலமாக கால் பண்ணாமல் நான் அந்த ஃபைலாக க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஃபைலை ரீட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து வித் ஓப்பன் அதுக்குள்ளே வந்து உங்களோட ஃபைல் நேம். ஸோ முக்கியமான கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பைத்தான் ஃபைல் இருக்க அதே ஃபோல்டருக்குள்ளேயே தான் இந்த ஜேசான் ஃபைலும் இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து இந்த வெறும் ஃபைல் நேம் கொடுத்தா இது ஒர்க் ஆகும். சப்போஸ் உங்களோட ஜேசான் ஃபைல் வேறு ஏதாவது ஃபோல்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த ஃபோல்டர் நேம் ஸ்லாஷ், அதாவது அந்த ஃபுல் ஃபோல்டர் நேம் ஸ்லாஷ் அந்த ஃபைல் நேம் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து வித் ஓப்பன் வெதர் டாட் ஜேசான் ஆஸ் எஃப். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட், அதாவது இந்த ஃபைலை ரீட் பண்ணி நம்ம இந்த எஃப்ன்ற வேரியபிள்குள்ளே தான் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ன்ற வேரியபிள்லேருந்து நம்ம ஒரு லைனாக ரீட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஜேசான் ஃபைலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது மொத்தமே ஒரு லைன் தான் இருக்குது.
அந்த ஒரு லைனையுமே வந்து நம்ம ஃபார் லூப் வச்சு யூஸ் பண்ணி ரீட் பண்ணுறோம். ஸோ இதுதான் அந்த ஜேசன் ஆப்ஜெக்ட் உள்ளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு லைனை வந்து நம்ம இந்த ஜேசன் ஆப்ஜெக்ட்ன்ற வேரியபிளுக்கு அதை அசைன் பண்ணிக்கோம். அதுக்கப்புறம் அந்த லைனை வந்து ஜேசான் லோட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம ஏற்கனவே இம்போர்ட் பண்ண அந்த ஜேசான் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா லோட்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடுக்குள்ளே நான் அந்த ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் அந்த வெதர், அதாவது இந்த லைன் என்டையர் லைனை வந்து நான் பார்ஸ் பண்ணிக்கிறேன். ஜேசான் ஃபார்மேட்டுக்கு பார்ஸ் பண்ணி நான் இந்த வெதரில் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து எம்டி அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருந்தோம், ஞாபகம் இருக்குல்ல? ஸோ இந்த எம்டி லிஸ்ட்டை வந்து அதுக்குள்ளே நான் ரீட் பண்ணுற ஒரு லைனையும் வந்து நான் போட்டு வச்சுக்க போகிறேன். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த லிஸ்ட்டு. இப்போ நம்ம இப்போ இதில் வந்து 5 சிட்டியோட என்ட்ரி இருந்தால் அந்த 5 என்ட்ரியும் ரீட் பண்ணி இந்த வெதர்ஸில் இருக்கும். பட் நமக்கு இப்போதைக்கு ஒரே ஒன்று தான் எடுத்துருக்கனால அந்த ஒன்று இதில் வந்து உட்காந்துக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ரீட் பண்ணி ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஜேசான் லைனையும் எடுத்து அந்த ஜேசான் லைனுக்குள்ளே இருக்க ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு என்ட்ரி கீ வேல்யூ வந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஐடி, சிட்டி, வெதர், யூனிட்ன்றது. அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் வெதர் இன் வெதர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லிஸ்ட்டை வந்து லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க ஐட்டமை வந்து ஒன்று ஒன்றா எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டேரெக்டாகவே வந்து அந்த வெதர், அதாவது அந்த லைனை வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன். அந்த லைனை அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன். அதுதான் இந்த லைனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் வெதர் அப்படின்றது போட்டுட்டு அதில் நமக்கு தெரியும் இந்த இதுக்குள்ள ஐடி, சிட்டி, வெதர்னு ஒரு ஐடி, ஒரு கீ இருக்குது. அந்த கீக்கான வேல்யூ வந்து 20. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைனில் டைப், அதாவது அந்த வெதர்க்குள்ளே இருக்க வெதரோட டேட்டா டைப் என்ன அப்படின்றத நான் இந்த லைனில் பிரிண்ட் பண்ணுறேன், லைன் நம்பர் 18ல். ஸோ அதனால் எனக்கு வந்து ரீட் பண்ணும்பொழுது அது என்ன டேட்டா டைப்பில் ரீட் ஆகுது அப்படின்றது நான் காமிக்கிறதுக்காக இந்த லைன் நான் போட்டிருக்கேன். அடுத்த லைன் நம்பர் 19 பார்த்தீங்கன்னா வெதர் அண்டர் ஸ்கோர் வேல்யூ. ஸோ நான் இங்கே ஏற்கனவே டிக்ளேர் பண்ண அந்த வேரியபிள் தான், அதை நன்னு கொடுத்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டைப் கேஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இன்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அதே வெதர் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே அந்த வெதர் கீயை கொடுத்து நான் அதை ரீட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்ட்ரிங் எடுத்துக்கும். அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ எடுத்துகிட்டு வந்து நான் இன்ட் ஆஃப் அப்படின்றதுக்குள்ளே பாஸ் பண்ணும்போது எனக்கு அது வந்து இன்டீஜராக கன்வெர்ட் ஆகி எனக்கு வெதர் வேல்யூக்கு போயிடும். இப்போ இது வந்து இந்த ஃபார் லூப்குள்ளே நான் போட்டிருக்கேன். நான் ஆக்சுவலி இது கீழே நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். பட் சின்ஸ் நான் இதில் ஒரே ஒரு என்ட்ரி இருக்கனால நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வெளியில் விட்டுருக்கேன். என்னன்னு போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெதர் வேல்யூ, நான் ரீட் பண்ண வெதர் வேல்யூ வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அது என்ன டைப் அப்படின்றத நான் அதையும் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து லைன் நம்பர் 23 and 24. ஸோ நம்ம கன்வர்ஷன் அப்புறம் பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் ரன் பண்ணும்போது நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டட் ரீடிங் ஜேசான் ஃபைல் ஆரம்பித்தோம். ஸோ ஸ்டார்டட் ரீடிங் ஜேசான் ஃபைல்னு பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக ரீட் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் பிரிண்டிங் ஈச் ஜேசான் டிகோடட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். பிரிண்ட் ஈச் ஜேசான் டிகோடிங் ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, பிரிண்ட் வெதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்டையர் ஜேசான் லைனை வந்து ஜேசான் ஆப்ஜெக்ட் வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு அது அப்படியே பிரிண்ட் ஆயிருச்சு. அடுத்த லைன் நம்பர் 18 பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் டைப் ஆஃப் வெதர் இஸ் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ டைப் ஆஃப் வெதர் இஸ் கிளாஸ் எஸ்டிஆர். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, டைப் கேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன டைப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அந்த டைப் ஆஃப் வெதர் ஸ்ட்ரிங் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் வெதர் வேல்யூ, ஸோ வெதர் வேல்யூக்கு வந்து நான் டைப் கேஸ்ட் பண்ணிட்டேன். டைப் கேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் பிரிண்ட் பண்ணுறது வந்து லைன் நம்பர் 23. ஸோ லைன் நம்பர் 23 வந்து வெதர் அண்டர் ஸ்கோர் வேல்யூ, அது டிகிரி செல்சியஸ்ன்னு நான் அப்படி பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெதர் அண்டர் ஸ்கோர் வேல்யூன்ற வேரியபிள் என்ன டேட்டா டைப் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் டைப் ஆஃப் வெதர் அண்டர் ஸ்கோர் வேல்யூன்னு கொடுத்தா எனக்கு இன்டீஜர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம லைன் நம்பர் 19ல் டைப் கேஸ்ட் பண்ணதுனால நமக்கு வந்து 23 and 24ல் வந்து அது என்ன டைப்புன்னு ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது இன்டீஜர் டைப்புன்னு ஆயிடுச்சு. இப்போ இன்டீஜர் டைப்புன்னு ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஃபார்முலா இதுதான். ஸோ செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட் மாற்றுறதுக்கு இதுதான் ஃபார்முலா. நம்மளோட செல்சியஸ் வேல்யூ இன்ட்டு 9/5 ப்ளஸ் 32. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு நான் வந்து அந்த செல்சியஸ் வேல்யூ வந்து ஃபாரன்ஹீட்க்கு மாற்றுறேன். ஸோ ஃபாரன்ஹீட் மாற்றினதுக்கப்புறம் நான் அந்த ஃபாரன்ஹீட் வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். நான் திரும்பி இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 20 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா அது வந்து 68.0 டிகிரி ஃபேரன்ஹீட் அப்படின்றது தான் வந்து எனக்கு அவுட்புட்டு. நான் இது இன்புட்டை நான் வந்து என்னோட ஜேசான் ஃபைலில் போய் நான் மாற்றுறேன். ஸோ ஜேசானில் வந்து நான் இது ஒரு 30 டிகிரி இல்லை 38 டிகிரின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ இதே ப்ரோக்ராமை திரும்பி ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 38 டிகிரி செல்சியஸ்ன்றது ஃபேரன்ஹீட்டில் வந்து 100.4 அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம டைப் காஸ்டிங் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து யூசேஜ். இதில் என்ன மாதிரி டைப் காஸ்டிங் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்டீஜருக்கான டைப் காஸ்டிங். ஸோ இன்டீஜர்னும் போது நமக்கு தெரியும் அது ஒரு நம்பர்ஸை வந்து எப்படிலாம் டைப் காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கேஸ்டிங் இன்டீஜர் அப்படின்னு பார்க்கும்பொழுது எஃப்எக்ஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கேன், அதாவது ஃப்ளோட் வேல்யூ. ஸோ அது வந்து 2.9 அப்படின்னு ஒரு நம்பர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் 490 அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி ஸ்ட்ரிங் இன்னொரு வேல்யூ SX1ன்னு சொல்லிட்டு 78.4ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் டைப் காஸ்ட் பண்ணுறது எப்படி பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, இன்ட் வித்தின் ப்ராக்கெட்குள்ளே நான் அந்த வேரியபிள் நேமை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அதுக்கப்புறம் அது வந்து எந்த வேல்யூக்கு நான் அசைன் பண்ணுறேனோ அங்கே எனக்கு அது அசைன் ஆகும். அதுக்கப்புறம் நான் அதை கேஸ்டட் ஃப்ரம் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அந்த எக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி SX490ன்றதை நான் வந்து போட்டு அதை ஒய் அசைன் பண்ணிட்டு நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன். இதை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். நான் இது இப்போதைக்கு இந்த ஃப்ளோட்டை நான் காமிக்கல. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுத்தையும் மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ்டட் ஃப்ரம் ஃப்ளோட் வேல்யூ 2.9 இருந்தது வந்து நமக்கு இன்டீஜர் கன்வெர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்குது. 2.9ன்னு கொடுத்தாலும் அந்த .9 ரிமூவ் பண்ணிடு. அதாவது மேக்ஸிமம் பவுண்ட், லோவர் பவுண்ட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் லோவஸ்ட் பவுண்ட், அதாவது வெறும் ஃபஸ்ட்டு கேரக்டரை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை வந்து கன்வெர்ட் பண்ணுது. அதே மாதிரி 490 ஸ்ட்ரிங்காக இருந்தது வந்து எனக்கு அது நம்பராக பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் SX1 நான் கன்வெர்ட் பண்ணி SX1 நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். SX1ல் பார்த்தீங்கன்னா 78.4ன்னு இருக்குது. ஸோ 78.4ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கு, அதாவது வெறும் 78.4ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃப்ளோட்டு. ஆனால் இது டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கனால இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு. நமக்கு வந்து அதை டைப் காஸ்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு தான். ஸோ ஸ்ட்ரிங்கு நம்புறது அதுங்களுக்கு அதை பொறுத்த வரைக்கும் இது டெசிமல் பிளேஸு, இதில் ஒரு டெசிமல் வேல்யூ இருக்குது அப்படின்றது அதுக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்க வேல்யூஸை வந்து டைரெக்டாக டைப் காஸ்ட் பண்ண முடியாது. இதை டைப் காஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நான் இதை ஒரு ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ 78.4ன்றது வந்து எனக்கு இங்கே ஃப்ளோட் ஆஃப் SX1ன்னு கொடுக்கும்போது அது ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இன்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் இந்த ஒய் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒய்க்குள்ளே வந்து என்னோட ஃப்ளோட் வேல்யூ அதாவது 78.4 அசைன் ஆகிருக்கும். நான் அதை திரும்பி இன்ட் அப்படின்னு சொல்லி நான் டைப் காஸ்ட் பண்ணுறேன். டைப் காஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 78 அப்படின்றது வரும். .4ன்றது எலிமினேட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து டைப் காஸ்ட் பண்ணும்பொழுது ஸ்ட்ரிங்லேருந்து மெயினாக உஷாராக டைப் காஸ்ட் பண்ணணும். அதாவது டெசிமல் ஃப்ளோட் வேல்யூவாக இல்லாமல் இருந்தால் அது இன்டீஜராக நம்ம டேரெக்டாக டைப் காஸ்ட் பண்ணலாம். அது ஒரு ஃப்ளோட் வேல்யூவாக இருந்தால் அது ஒரு ஃப்ளோட் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறது தான் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் வேணால் நம்ம அது இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணலாம். பட் டேரெக்டாக ஒரு ஃப்ளோட் வேல்யூ வந்து அதாவது ஸ்ட்ரிங் லிட்டரலுக்குள்ளே இருக்க ஃப்ளோட் வேல்யூவை வந்து இன்டீஜருக்கு கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணால் எரர் வரும் நமக்கு. ஸோ இதுதான் வந்து டைப் காஸ்டிங் ஆஃப் இன்டீஜர். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைப் காஸ்டிங் ஆஃப் ஃப்ளோட். ஸோ டைப் காஸ்டிங் ஆஃப் ஃப்ளோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிலர் டு இன்டீஜர், அதாவது இன்டீஜர் மாதிரி தான். ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் வேல்யூஸ் என்ன மாதிரி வேல்யூஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இன்டீஜர் x2ன்னு சொல்லி நான் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கில் வந்து 299 வச்சுருக்கேன். பைன்னு சொல்லிட்டு அதையும் ஸ்ட்ரிங் லிட்டரல் 3.14ன்னு வச்சுருக்கேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு ஃப்ளோட் ஆஃப் ix, அதாவது ஃப்ளோட்டுன்றது தான் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃப்ளோட் அந்த மெத்தடுக்கு நம்ம வந்து ixன்றதை பாஸ் பண்ணுறோம். ixன்றது நம்பர் 2. அது என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர் வேல்யூலேருந்து ஃப்ளோட்டு கன்வெர்ட் பண்ண போகுது. அடுத்தது y ஈக்குவல் டு ஃப்ளோட் ஆஃப் xx, அதாவது 299 இருக்குது, அதை வந்து ஃப்ளோட்டு கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பை ஈக்குவல் டு 3.14. ஸோ z ஈக்குவல் டு ஃப்ளோ ஆஃப் பை, அந்த பை 3.14ன்றதை நம்ம வந்து இசட்டுக்கு அசைன் பண்ணுறோம். இப்போ நான் இதை எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து டெசிமல் வேல்யூ மாதிரி இருக்கும்.
ஏன்னா ஃப்ளோட்டுன்றனால 2ன்றது 2.0, ஏன்னா நம்ம ஃப்ளோட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி 299ன்றது வந்து 299.0 கன்வெர்ட் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஃப்ளோட் வேல்யூ. 3.14ன்றது ஆல்ரெடி அது ஒரு ஃப்ளோட் வேல்யூ. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸ்ட்ரிங்கில் ஒரு ஃப்ளோட் வேல்யூ இருந்தால் அதை வந்து ஃப்ளோட்டுக்கு தான் டைரெக்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் 3.14 நமக்கு வந்து அது 3.14 கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ அடிஷ்னலாக நான் என்ன பண்ணியிருக்கேன், அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இசட் வந்து என்ன டைப்பு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் அந்த லைனை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அது ஃப்ளோட் வேல்யூ நமக்கு இங்கே வருது. ஸோ அதுதான் வந்து கன்வர்ஷன் ஆஃப் டைப் காஸ்டிங் ஆஃப் ஃப்ளோட். நெக்ஸ்ட்டு வந்து டைப் காஸ்டிங் ஸ்ட்ரிங். இப்போ வந்து ஸ்ட்ரிங் நம்ம வந்து ஸ்ட்ரிங்லேருந்து இன்டீஜர், ஸ்ட்ரிங்லேருந்து ஃப்ளோட் இந்த மாதிரி பார்த்துருப்போம். பட் ஆனால் ஒரு ஸ்ட்ரிங்குக்கே நம்ம கன்வெர்ட் பண்ண முடியுமா, அதாவது இன்ட்டையும் ஃப்ளோட்டையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட் ix equal to 2, pi equal to 3.14 நான் float வேல்யூ கொடுத்துருக்கேன். இது ஒரு float வேல்யூ, இது ஒரு இன்டீஜர் நம்பர். x equal to str of ix அப்படின்னு நான் கொடுத்துட்டு அதை வந்து நான் ஸ்ட்ரிங்குக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ strன்றது தான் இங்கே ஷார்ட்டாக ஸ்ட்ரிங்குன்றதுக்கு கொடுக்குறோம் மெத்தட் நேம். அதுக்கப்புறம் வந்து str of pi, piன்றது 3.14 float வேல்யூ. ஸோ அதை வந்து நான் வந்து கன்வெர்ட் பண்ணுறேன் yக்கு. இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா casted from int 2. ஸோ 2 வந்து அது ஸ்ட்ரிங் லெட்டரில் அப்படியே கன்வெர்ட் ஆகிடுச்சு. casted from text 3.14 அந்த பைன்றது ஸ்ட்ரிங்காக பிரிண்ட் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக அந்த ஒய்யை வந்து என்ன டைப்னு பிரிண்ட் பண்ணி பார்க்கும்பொழுது எனக்கு அது ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி எனக்கு ஸ்டோர் ஆகுது. ஸோ இதுதான் வந்து டைப் காஸ்டிங். ஸோ டைப் காஸ்டிங் சொன்ன மாதிரி உங்களோட ப்ரோக்ராமில் எப்போ என்ன நெசசிட்டியோ அந்த நெசசிட்டிக்கு ஏற்ற மாதிரி, ஸோ உங்கள் ப்ரோக்ராமில் என்ன நெசசிட்டியோ, அதாவது என்ன டேட்டா டைப்லேருந்து எந்த டேட்டா டைப் கன்வெர்ட் பண்ணணும், என்ன மாதிரி வேல்யூஸ் வந்து எந்த மாதிரி ரீட் பண்ணியிருக்கணும், மேனிப்புலேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த டைப் காஸ்டிங்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் இது பைத்தானுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கிடையாதுங்க. பட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு ஜாவாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு சியாக இருக்கட்டும், C++ஆக இருக்கட்டும், இல்லை பைத்தானாக இருக்கட்டும், ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல். ஏன்னு கேட்டிங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸு, ஒரு பைனரி ஆப்ரேஷன்ஸு, அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்து ஆப்ரேட்டர்ஸ் முக்கியமாக தேவை. ஸோ நம்ம இப்போ என்ன டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், comparison or relational operators, assignment operators, logical operators, bitwise operators, membership operators, identity operators. ஸோ நம்ம இப்போ ஒன்று என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நார்மல் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், அரித்மெட்டிக்னு சொல்லும்போது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ இதுதான் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். இதை வந்து ப்ரோக்ராமில் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான். ஸோ இதுக்கு என்ன ஆப்ரேட்டர் சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ என்ன ஆப்ரேட்டர் சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். அது என்ன ஆக்ஷன் பண்ண போகுது, அது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்கேன் அரித்மெட்டிக் ஆப்ரேஷனுக்கு. அது என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஸோ ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, மைனஸு, மல்டிப்ளிகேஷன், அதுதான் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணுறது தான் மல்டிப்ளிகேஷன். ஸ்லாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா டிவிஷன். பர்சன்டேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா மாடுலஸ். மாடுலஸ் வந்து ரிமைண்டர். ஸோ ரிமைண்டர் கேல்குலேட் பண்ணி கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்போனென்ஷியல், அதாவது பவர் எக்ஸ் டு த பவர் ஆஃப் 2 அப்படின்னு போடும்போது அப்போது அது பவர் டினாமினேட் பண்ணுறதுக்கு வந்து டபுள் ஆஸ்ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃப்ளோர் டிவிஷன், இதுக்கு வந்து டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு 4. ஸோ எக்ஸு ஒய்யை பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அடிஷன் பண்ணுறேன் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு. அதுக்கப்புறம் எக்ஸ் மைனஸ் ஒய் சப்ராக்ஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் டிவிஷன், அதுக்கப்புறம் வந்து மாடுலஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்பொனென்ஷியல், அதாவது பவர் கேல்குலேட் பண்ணுறது. ஸோ இது வந்து ப்ரிட்டி மச் இதெல்லாம் வந்து நார்மல் இன்டீஜருக்கு கேல்குலேட் யூஸ் பண்ணுற அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். இப்போது இந்த ஃப்ளோர் டிவிஷன், டிவிஷன் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத வந்து நான் இந்த டெசிமல், அதாவது ஒரு ஃப்ளோட் வேல்யூ வச்சு நான் காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த இது எழுதியிருக்கேன். எக்ஸ் ஈக்குவல் டு 20.90, ஒய் ஈக்குவல் டு 2.8. ஸோ ஃப்ளோர் டிவிஷன், வெறும் டிவிஷன். ஸோ நார்மல் டிவிஷனுக்கும் ஃப்ளோர் டிவிஷனுக்கான எக்ஸாம்பிள் இது. நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு 4ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. அடிஷன் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் நம்மளது 2 + 4 = 6. அப்புறம் எக்ஸ் மைனஸ் ஒய், அதாவது 2 - 4,
அப்படின்னும்பொழுது -2 அப்படின்றது சப்ராக்ஷனில் வருது. அதுக்கப்புறம் எக்ஸ் இன்ட்டு ஒய் 2 இன்ட்டு 4 8 எக்ஸ் டிவைட் பை ஒய் 0.5 எக்ஸ் மாடுலோ ஒய் அப்படின்னும்பொழுது கோஷன்ட் ரிமைண்டர். ஸோ ரிமைண்டர் வந்து 2. அதுக்கப்புறம் எக்ஸ்பொனென்ஷியல், அதாவது 16 எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 2s are 16. ஸோ அதுதான் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் பவர். அதுக்கப்புறம் டிவிஷன் பொறுத்த வரைக்கும் எக்ஸ் டிவைட் பை ஒய், அதாவது 20.90 டிவைட் பை 2.8 போது நமக்கு வந்து 7.4642 அப்படின்னு வருது. இது வந்து இன்க்ளூடிங் ஃப்ளோர் வேல்யூவோட நமக்கு வருது, அதாவது டெசிமலுக்கு அப்புறம் நமக்கு வேல்யூஸ் இருக்கு. ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னும் பொழுது ரவுண்ட் ஆஃப், அதாவது 7.0 7.4ன்னு கூட வராது, 7.0. இப்போ நான் இதே இது வந்து நான் ஒரு ஹியூஜ் நம்பர் ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 25.90. ஸோ 25.90க்கு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து 9.25, அது வந்து 9.0ன்னு சொல்லி நமக்கு ஃப்ளோர் டிவிஷனில் காமிக்குது. இதே ஒரு வேளை 15க்கு கொடுத்தா என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போது 5.6, அது வந்து ஃப்ளோர் டிவிஷனாக இருந்தால் வெறும் 5. ஸோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருந்தாலுமே வந்து அது 0 அப்படின்னு கன்சிடர் பண்ணி தான் எடுத்துக்கும். ஸோ ஃப்ளோர் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் 5.0, 6.0 அந்த மாதிரி தான் வரும். ஸோ 5 பாயிண்ட்டுக்கு அப்புறம் எந்த நம்பரும் இருக்காது. ஸோ அதுதான் வந்து ஃப்ளோர் டிவிஷன். ஓகே, ஸோ இதுதான் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேட்டர்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் ரிலேஷனல் ஆர் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ கம்பேரிசன் அப்படின்னும் பொழுது ஒரு வேரியபிளாக 2 வேரியபிள் எடுத்துக்கோங்க, எக்ஸு ஒய்யு. ஸோ எக்ஸில் ஒரு வேல்யூ இருக்குது, ஒய்யில் ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னும்பொழுது அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறதுக்கு அது என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவல்ஸ் ஆப்ரேட்டர் இது வந்து எக்ஸ்க்ளமேஷன் ஈக்குவல் போட்டிருந்தா அது நாட் ஈக்குவல்ஸ். ஸோ எக்ஸ்க்ளமேஷன் போட்டிருந்தாலே இது நாட் ஈக்குவல் பண்ணும். ஸோ நாட் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். இது வந்து பழைய பைத்தான் வெர்ஷனில் வந்து லெஸர் தென் கிரேட்டர் தென் ஆங்கிள் ப்ராக்கெட்ஸை கொடுத்து செக் பண்ணுவாங்க. அதுவும் வந்து நாட் ஈக்குவல்ஸ் மாதிரி தான். சின்ஸ் பைத்தான் 3ல வந்து இது சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஸோ பைத்தான் 3ல வந்து இதை யூஸ் பண்ண மாட்டோம். பைத்தான் 3ல வந்து பொதுவாக வந்து எப்பயுமே வந்து நாட் ஈக்குவல்ஸ்க்கு வந்து இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து கிரேட்டர் தென் லெஸர் தென். ஸோ லெஃப்ட் சைட் வேல்யூஸ் கிரேட்டர் தென் ரைட்டா அப்படின்றத செக் பண்ணுறது. அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூஸ் லெஸர் தென் ரைட்டான்னு செக் பண்ணுறது. கிரேட்டர் தென் ஈக்குவல் டு. ஸோ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு லெஸர் தென் ஈக்குவல் டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இது கிரேட்டர் தென்னாக இருந்தால் அந்த ஈக்குவல்ஸ், அதாவது இப்போ 5 கிரேட்டர் தென் 10 அப்படின்னு காமிக்கும்பொழுது 5 கிரேட்டர் தென் 10 அப்படின்னு பார்த்தா இல்லை. ஸோ அப்போ வந்து 5 வந்து 1, 5க்கு 2, 5க்கு 3, 5 4, 5 6 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பராக கம்பேர் பண்ணோம். இப்போது 5 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன்னா அப்போ வந்து அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5, 5 1, 5 2, 5 3, 5 4, 5 5ன்னு வரும்பொழுது அது ஈக்குவல்ஸ் ஆப்ரேட்டர் இருக்கிறனால அது வந்து அதுவுமே வந்து வேல்யூ வந்து இருக்குது. இட்ஸ் கம்பேரிசன் பண்ணும்போது அது வந்து வேல்யூ ஈக்குவல்ஸ் வேல்யூ அப்படின்றதுனால. ஸோ அதுக்கு ப்ரோக்ராம் இருக்குது. அது வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஈக்குவல்ஸ், அதாவது ஈக்குவல்ஸ் மெத்தட், நாட் ஈக்குவல்ஸ், கிரேட்டர் தென், லெஸர் தென், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, லெஸர் தென் ஈக்குவல் டு. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6, ஒய் ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லி ரெண்டுமே சேம் வேல்யூ தான் கொடுத்துருக்கேன். நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். அவுட்புட் பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 6, ஒய் ஈக்குவல் டு 6ன்னு சொல்லும்பொழுது எக்ஸ் ஈக்குவல்ஸ் ஒய் 6 ஈக்குவல்ஸ் ஒய்யா அப்படின்னு கேட்டால் ஆமாம் ட்ரூ. ஸோ அதனால் நமக்கு வந்து இது பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. அடுத்தது எக்ஸ் நாட் ஈக்குவல்ஸ் 6 அப்படின்னு பார்க்கும்பொழுது எக்ஸ் வந்து நமக்கு 6, ஒய்யும் 6 தான். அப்போ நாட் ஈக்குவல்ஸ் கிடையாது. ஸோ அப்போ அப்படின்னால அது ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகுது. இஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் 6 அப்படின்னு கேட்கும்போது எக்ஸ் கிரேட்டர் தென் 6 ஃபால்ஸ் அப்படின்னு வருது. ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ரெண்டுமே வந்து ஒரே நம்பர் தான், 6. பட் ஆனால் இங்கே வந்து கிரேட்டர் தென் அப்படின்னு செக் பண்ணும்போது இல்லை அப்படின்னு சொல்லி தான் அது சொல்லுது. அதே மாதிரி லெஸர் தான் கேட்டாலும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுது. இப்போது இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல்ஸ்க்கும் லெஸர் தென் ஈக்குவல்ஸ்க்கும். ஸோ கிரேட்டர் தென் ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது 6 கிரேட்டர் தென் ஈக்குவல்ஸ் 6 அப்படின்னும்போது ஈக்குவல்ஸ் இருக்கிறனால ஆமாம் அது வந்து இட்ஸ் ட்ரூ. அதே மாதிரி
இஸ் 6 லெஸர் தென் ஈக்குவல்ஸ் 6 அப்படின்னும்போது அதுவுமே ட்ரூ தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஈக்குவல்ஸ் ஆப்ரேட்டர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால அது ஈக்குவல் வேல்யூன்றனால அது ஈக்குவல்ஸ் பிரிண்ட் ஆகுது. நான் இப்போ இதே வேறு வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் இது ரன் பண்ணுறேன். அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் ஈக்குவல்ஸ் ஒய்ன்னு பார்த்தா ஈக்குவல்ஸ் பண்ணும்போது இல்லை, ரெண்டுமே வேறு வேறு. ஸோ அதனால் அது வந்து ஃபால்ஸ். நாட் ஈக்குவல்ஸ் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆமாம், ரெண்டுமே வேறு. ஸோ அதனால் அது நாட் ஈக்குவல்ஸ் வந்து நமக்கு ட்ரூ வந்துடுது. இப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்யா அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ் வந்து 8ஓட பெருசு கிடையாது. ஸோ அப்படின்னும் பொழுது அது வந்து ஃபால்ஸ். ஸோ பெருசு இல்லைன்றனால ஃபால்ஸ். இப்போ எக்ஸ் வந்து ஒய்யோட சின்னதா, அதாவது லெஸர் அப்படின்னும் பொழுது ஆமாம், அது ட்ரூ. எக்ஸ் லெஸர் தென் ஒய். அடுத்தது கிரேட்டர் தென் அண்ட் ஈக்குவல்ஸ்க்கு பார்க்கும்போது கிரேட்டர் தென் ஈக்குவல். ஸோ 6, அதாவது 6 வந்து 8ஓட பெருசா இல்லை ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கும்பொழுது ஈக்குவல் இல்லை, பெருசும் இல்லை. ஸோ அதனால அது ஃபால்ஸு. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் லெஸர் அண்ட் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு கேட்குது. ஸோ 6 லெஸ் தென் ஈக்குவல் டு ஒய்யா, அதாவது ஆறு வந்து 8க்கும் உள்ள இருக்குது இல்லை 8ஆகவே இருக்கா அப்படின்றது பார்க்குறோம். அப்படின்னு பார்க்கும்போது இது 8க்கு லெஸர், அதாவது 8க்கு லெஸராக இருக்கிறதுனால இது வந்து ட்ரூ. ஸோ இதுதான் வந்து ரிலேஷனல் ஆர் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு வரும்போது நீங்கள் ஒரு வேல்யூ வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அந்த வேல்யூ வந்து ஏதாவது ஒரு வேரியபிள் அசைன் பண்ணணும். அதுதான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ஸ், ப்ளஸ் ஈக்குவல்ஸ், மைனஸ் ஈக்குவல்ஸ், ஆஸ்ட்ரிக்ஸ் ஈக்குவல், ஸ்லாஷ் ஈக்குவல்ஸ், மாடுலோ ஈக்குவல்ஸ், ஸ்லாஷ் ஸ்லாஷ் ஈக்குவல்ஸ், டபுள் ஆஸ்ட்ரிக்ஸ் ஈக்குவல்ஸ், அண்ட் ஈக்குவல்ஸ், பைப் சிம்பிள் ஈக்குவல்ஸ், பவர் ஈக்குவல்ஸ், டபுள் ரைட் ஷிஃப்ட், லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. இவ்வளோ ஆப்ரேட்டர்ஸை வந்து அசைன்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அசைன்மெண்ட்னும்போது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ 5ன்ற வேல்யூ நான் ஒரு இடத்துல வேரியபிளில் போட்டு வைக்கணும் அப்படின்னும்போது என்னோட வேரியபிள் நேம் ஈக்குவல்ஸ் 5 அப்படின்னும்போது இப்போ நான் 5ன்ற வேல்யூ எக்ஸுக்கு நான் போட்டிருக்கேன். எனி டைம் நான் வந்து ஒரு பிரிண்ட் கொடுத்து எக்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணனா எனக்கு அப்போ 5 பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து அசைன்மெண்ட். அதாவது இந்த 5ன்ற வேல்யூ வந்து இந்த எக்ஸுக்கு அசைன் பண்ணுறது தான் அர்த்தம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5. அதாவது ஒரு இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம இப்படி பிரித்து எழுதுறதுக்கு பதில் ஷார்ட்டாக எழுதுறதுக்கு தான் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி எழுதணும். அப்போ என்ன ஆகும்னா எக்ஸ் ஈக்குவல் டு, அதாவது எக்ஸ்ன்ற வேல்யூக்கு அசைன் பண்ண போது என்னென்ன அசைன் பண்ண போதுன்னா எக்ஸில் ஏற்கனவே என்ன வேல்யூ இருந்தோ அந்த எக்ஸ் ப்ளஸ் 5 அப்படின்னு போட்டு அந்த வேல்யூ இந்த எக்ஸுக்கு அசைன் ஆக போகுது. அதே மாதிரி தான் மைனஸ், அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன். ஸோ அடிஷன் பண்ணலாம், சப்ராக்ஷன் பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், டிவிஷன் பண்ணலாம், மாடுலஸ் பண்ணலாம், ஃப்ளோட் டிவிஷன் பண்ணலாம், எக்ஸ்பொனென்ஷியல் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணி அதே வேரியபிளுக்கு அந்த வேல்யூ அசைன் பண்ணுறது தான் வந்து இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அடுத்தது வந்து பிட்வைஸ் ஆப்ரேஷன் பண்ணி அதையும் வந்து அசைன் பண்ணுறது. பிட்வைஸ் ஆர், பிட்வைஸ் எக்ஸ்ஆர், அதுக்கப்புறம் ரைட் ஷிஃப்ட், லெஃப்ட் ஷிஃப்ட். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து இங்கே ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10 போட்டிருக்கேன். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சாரி பிரிண்ட் எக்ஸ் இப்போ 14 வருது. எப்படி 14 வருதுன்னா எக்ஸுக்கு ஆல்ரெடி 10 இருக்குது. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பைத்தானில் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 4. ஸோ ஏற்கனவே எக்ஸுக்கு வந்து 10 இருக்கிறனால இந்த இடத்துல 10 ரீப்ளேஸ் ஆகும். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் சம் பண்ணி அதை வந்து திரும்பி எக்ஸ்க்கே அசைன் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து இந்த இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் வந்து மைனஸ். ஸோ மைனஸ் வந்து 10 மைனஸ் 4. ஸோ உங்களுக்கு அவுட்புட் வந்து 6. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம் இல்லை ஃப்ளோர் டிவிஷன் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது ஃப்ளோர் டிவிஷன் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ ஃப்ளோர் டிவிஷன் பண்ணால் ஃப்ளோர் டிவிஷனுக்கான அவுட்புட் வந்து 10 ஃப்ளோர் டிவிஷன் பை 2 அப்படின்றது தான் இதுக்கு மீனிங். ஸோ ஒய் ஈக்குவல் டு 10 ஃப்ளோர் டிவிஷன் பை 2. இதை வந்து நான் இப்போ பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒய்யை. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் வந்து ஒய், சாரி
10 ஃப்ளோர் டிவிஷன் பை 4, ஏன்னா இங்கே வேல்யூ வந்து நம்ம 4 தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா எனக்கு 2. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம வந்து ஷார்ட்டாக எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறோம். ஸோ எக்ஸ் ஃப்ளோர் டிவிஷன் ஈக்குவல்ஸ் 4 அப்படின்னு கொடுக்கும்பொழுது எக்ஸில் என்ன வேல்யூ இதுக்கு முன்னாடி இருக்கோ அந்த வேல்யூ ஃப்ளோர் டிவிஷன் பை 4 அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஸோ இதுதான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ லாஜிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆர் லாஜிக்கல் நாட். ஸோ இது வந்து பூலியன். இது மோஸ்ட்லி என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்னா இது ஒரு பூலியன் ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. அதாவது நீங்கள் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு ரெண்டு கண்டிஷனை செக் பண்ணுறதுக்காக இருக்கலாம். இப்போ எக்ஸ் லெஸ் தென் 5 அண்ட் எக்ஸ் லெஸ் தென் 10 அப்படின்னும் பொழுது இதுக்கு வந்து பூலியன் அவுட்புட் தான் வரும். ஸோ இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் வந்து ஓவரால் இதுக்கு வந்து நமக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகும். இப்போது ஆர் ஸ்டேட்மெண்ட் வந்து எய்தர் இது அல்லது இது ஒன்று இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு ட்ரூவாக இருக்கணும், இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு ட்ரூவாக இருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தாலும் நமக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு தான் வரும். சப்போஸ் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ஃபால்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு அவுட்புட் ஃபால்ஸ் தான் வரும். அடுத்தது நாட்டுன்னும் பொழுது இது வந்து கம்ப்ளீட்லி உல்டாவாக ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து எக்ஸ் லெஸ் தென் 5 அண்ட் எக்ஸ் லெஸ் தென் 10 அப்படின்னு சொல்லி இதுக்கு அவுட்புட் உங்களுக்கு ட்ரூன்னு வருதுன்னா இதோட ஆப்போசிட் அவுட்புட் அதாவது ஃபால்ஸ் நாட்டன் யூஸ் பண்ணுறதுனால அது வந்து நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்கும். ஸோ உள்ளுக்குள்ளே இருக்க கண்டிஷன் உங்களுக்கு வந்து ட்ரூன் ரிட்டர்ன் ஆயிருந்தாலும் அது ஆப்போசிட் உல்டாவாக நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த நாட். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா x equal to 2, y equal to 5, z equal to 10 கொடுத்துருக்கேன். வேல்யூ and equal to இங்கே கண்டிஷன் பார்த்தீங்கன்னா x less than y. ஸோ x less than y. ஸோ 2 less than 5 and x less than z, அதாவது 2 less than 10 அப்படின்னும்போது எனக்கு இது என்ன அவுட்புட் வரப்போகுது அப்படின்றத நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் நான் இதை ரன் பண்ணி காமிச்சிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சு. ஸோ ப்ரோக்ராமில் வந்து வேல்யூ அண்டர் ஸ்கோர் அண்ட் அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பிரிண்ட் பண்ணுறேன்னா 2 less than 5 பிரிண்ட் பண்ணுறேன். அதாவது எக்ஸ் லெஸ் தென் ஒய் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி 2 less than 10 அப்படின்னும் பொழுது ரெண்டுத்துக்குமே வந்து எனக்கு ட்ரூ தான் சாட்டிஸ்ஃபை ஆகும் கண்டிஷன். ஏன்னா 2 வந்து 5ஓட சின்னது, 2 வந்து 10ஓட சின்னது. ஸோ அப்போ அவுட்புட் வந்து எனக்கு ட்ரூ அப்படின்னு வந்துருச்சு. இப்போ ஆர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 less than 5 ஆர் 2 less than 10 அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. நமக்கு ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனாலுமே வந்து ஒர்க் ஆன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இது இசட்டை வந்து 10ன்னு பதில் 1ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆர் கண்டிஷன் இருக்கனால இந்த ஒரு கண்டிஷன் எனக்கு ட்ரூ ஆனனால இந்த கண்டிஷன் எனக்கு செக் கூட பண்ணாது, கன்சிடர் கூட பண்ணாது. ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தாலுமே வந்து எனக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபால்ஸ் வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே எனக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 2 less than 1 ஃபால்ஸு, 2 less than 1 ஃபால்ஸ். ஸோ அதனால் எனக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ்னு வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து வேல்யூ நாட், அதாவது உல்டா செக் கண்டிஷன். இப்போ 2 less than 5 அண்ட் 2 less than 10 அப்படின்னும்போது நமக்கு வந்து இதே கண்டிஷன் தான் மேலே ரன் பண்ணியிருக்கோம். 2 less than 5 அண்ட் 2 less than 10. அதுக்கு நமக்கு வந்து அவுட்புட் ட்ரூ. சின்ஸ் நம்ம இங்கே நாட் அப்படின்ற கண்டிஷனை யூஸ் பண்ணுறதுனால, கண்டிஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுனால, லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுனால அது வந்து நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் வருது. இப்போ நான் இதே ப்ரோக்ராமை ஆருக்கு மாத்திரன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னோட கண்டிஷனை ஆருக்கு மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரில் வந்து 2 less than 5 அப்படின்னும்போது அதுக்கு ட்ரூ, 2 less than 10ன்னும்போது ட்ரூ. ஸோ இதே கண்டிஷன் தான் நான் இங்கே கீழேயும் கொடுக்குறேன். நாட் கண்டிஷன் வச்சு எனக்கு வந்து அது வந்து ட்ரூன்னு இருந்தது, அது உல்டாவாக ஃபால்ஸ்னு வருது. இப்போ நான் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன். எனக்கு வந்து இது வந்து ஃபால்ஸ் வரும், இது வந்து ட்ரூ வரும். ரன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேல்யூ வந்து ஃபால்ஸ் வருது. ஏன் ஃபால்ஸ் வருதுன்னா 2 less than 1 இல்லை, 2 less than 1 இல்லை. ஸோ ரெண்டுமே இல்லைன்னும்போது அப்போ அது ஃபால்ஸ் அப்படின்றது எனக்கு இங்கே வருது. இப்போ நாட் கண்டிஷன் யூஸ் பண்ணுறதுனால
அதே கண்டிஷனை வந்து உல்டாவாக பார்க்கும்பொழுது அது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். ஸோ அதுக்கு தான் வந்து நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். மோஸ்ட்லி இஃப் கண்டிஷன்ஸ் எழுதும்பொழுது ஒரு சில டைம் நீங்கள் வந்து ஆப்போசிட் கண்டிஷன் செக் பண்ணணும். அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து இந்த மாதிரி நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். அடுத்தது என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆப்ரேட்டர் வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர். ஸோ இது வந்து மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, பைனரி நம்பர்ஸை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கோ இல்லை பைனரி நம்பர்ஸை வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ் தான் இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர். என்னென்ன ஆப்ரேட்டர்னு பார்த்தீங்கன்னா, அண்ட், பிட்வைஸ் ஆர், பைனரி ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ இந்த டைல் சிம்பிள் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டேப் கீ இருக்குல்ல, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைல் சிம்பிள் கீ இருக்கும். அதாவது ஒன்னுக்கு முன்னாடி உள்ள நம்பர். ஸோ அதை வந்து ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டைல் சிம்பிள். ஸோ இது வந்து டைல் சிம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பிட்வைஸ் எக்ஸ்ஆர், அதுக்கப்புறம் ரைட் ஷிஃப்ட், அதுக்கப்புறம் லெஃப்ட் ஷிஃப்ட். ஸோ இதுக்கெலாம் வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிட்வைஸ் அண்ட், பிட்வைஸ் ஆர், பிட்வைஸ் எக்ஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எக்ஸ்ஆர், ரைட் ஷிஃப்ட் லெஃப்ட் ஷிஃப்ட்னு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும், பைனரி நம்பர்ஸை மேனிப்புலேட் பண்ணுற யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னும்பொழுது. அப்போ அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா 90ன்ற நம்பர் தான் எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கேன். ஸோ 90க்கு பைனரியை நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ பின் ப்ராக்கெட்டில் நான் 90 அந்த இன்டிஜர் நம்பரை பாஸ் பண்ணனா அது வந்து எனக்கு பைனரி வேல்யூ, அதாவது இந்த 90யோட பைனரி வேல்யூ என்னன்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் பண்ணும். அது என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இது மட்டும் ரன் பண்ணுறேன். இப்போ இது ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு பைனரி வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா, பைனரி வேல்யூ எனக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்குன்னா 0B10110110. ஸோ இதுதான் வந்து எனக்கு பைனரி வேல்யூ ஃபார் 90. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பைனரி வேல்யூ ஃபார் 90. இப்போ இதை வச்சு தான் வந்து மற்ற கீழே இருக்க எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் எழுதியிருக்கேன். ஸோ ஏற்கனவே வந்து 90க்கு என்னன்றது நம்ம பார்த்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 0B அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுல்ல, இதில் மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்களேன். இந்த 0B எக்ஸ்க்ளூட் பண்ணிடுங்க. 1 2 3 4 5 6 7 டிஜிட் இருக்குது. ஸோ யூஸ்வலாக பைனரியை வந்து நம்ம 8 பிட்ஸ் அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் அது 0 போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ 0101. ஸோ இது எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு நான் அதுக்கு பதில் இது ரெண்டாக பிரிச்சுன்னா இப்படி தான் இருக்கும். இந்த முன்னாடி வந்து ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன் நான். 0101 ஸ்பேஸ் 1010. ஸோ அதுதான் வந்து 90. அதே மாதிரி 12க்கு வந்து 000 1100. 0க்கு வந்து எல்லாமே 0 தான். ஸோ இது வந்து தெரிஞ்சது தான். இப்போ இதை வச்சு நம்ம இந்த ஆண்டு, ஆறு, எக்ஸ்ஆரு, ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டு, ரைட் ஷிஃப்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் இதெல்லாம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆண்ட். ஸோ பிட்வைஸ் ஆண்ட் அப்படின்னும்பொழுது ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ட்ரூத் டேபிள் தெரியணும். ஸோ ட்ரூத் டேபிள் அப்படின்னும்பொழுது ஆண்ட் ஆப்ரேட்டருக்கு வந்து ட்ரூத் டேபிள் இது தான். ஸோ ஒரு அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு வேல்யூ எடுத்துக்கோங்க. எக்ஸ் அண்டு ஒய் அப்படின்னும்பொழுது எக்ஸ் 0வாக இருந்து ஒய் 0வாக இருந்தால் அப்போ ரெண்டுமே வந்து ஃபால்ஸ்ன்ற மாதிரி தான். அப்படின்னும்போது எனக்கு அவுட்புட்டும் ஃபால்ஸ் அப்படி தான் வரும். இப்போது எக்ஸ் ஃபால்ஸாக இருந்து ஒய் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு ஸ்டில் அவுட்புட் வந்து ஃபால்ஸாக வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அண்ட் ஆப்ரேட்டர் போது இதுவும் ட்ரூவாக இருக்கணும், இதுவும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் வந்து அது வந்து அவுட்புட் நமக்கு ட்ரூ கொடுக்கும். ஸோ அப்படின்னும்போது இங்கே வந்து ஒன்று தான் நமக்கு ட்ரூவாக இருக்குது, ஒன்று ஃபால்ஸாக இருக்குது. ஸோ அதனால் அவுட்புட்டும் நமக்கு ஃபால்ஸு. தேர்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எக்ஸ் வந்து ட்ரூவாக இருந்து ஒய் வந்து ஃபால்ஸாக இருந்தாலும் ஸ்டில் நமக்கு வந்து அவுட்புட் ஃபால்ஸாக வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே நமக்கு ட்ரூ இல்லை. இப்போ லாஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா எக்ஸும் ட்ரூவாக இருக்குது, ஒய்யும் ட்ரூவாக இருக்குது. ஸோ ரெண்டுமே ட்ரூ அண்ட் ட்ரூ அப்படின்னும்போது நமக்கு வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வந்து ட்ரூ அப்படின்னு வருது. ஸோ இதுதான் வந்து அண்ட் டேபிள். ஸோ வென் போத் வேல்யூஸ் ஆர் ட்ரூ தென் த ரிசல்ட் வில் பி ட்ரூ. ஸோ இதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட் கீ பாயிண்ட் அண்ட் ட்ரூத் டேபிளில். ரெண்டு வேல்யூ ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் வந்து அவுட்புட் நமக்கு ட்ரூவாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மற்றது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஃபால்ஸாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து நான் இந்த 3 பாயிண்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போது இதை வச்சு நம்ம வந்து பிட்வைஸ் அண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிட்வைஸ் அண்ட் எப்படி பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா z ஈக்குவல் டு, ஸோ z வந்து 0ன்னு ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கேன். z ஈக்குவல் டு எக்ஸ் பிட்வைஸ் அண்ட்
ஒய் அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா பிட்வைஸ் அண்டுன்னும் போது 90 வந்து பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணிக்குது, பிட்வைஸ் அண்ட் 12 வந்து பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணிக்குது. ஸோ இதுதான். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 90, 90 பைனரியை கன்வெர்ட் பண்ணால் இதுதான் நம்பர். ஒய் ஈக்குவல் டு 12, 12 பைனரியை கன்வெர்ட் பண்ணால் இதுதான் நம்பர். அவுட்புட் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 90 மைனஸ் 12 அப்படின்னும் போது நமக்கு வந்து 8ன்றது நார்மல் நம்பரில் வர அவுட்புட்டு. இந்த 8 தான் நமக்கு வந்து அது பைனரியை நமக்கு கன்வெர்ட் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்க போகுது. ஸோ நான் இப்போ இந்த ப்ரோக்ராம் மட்டும் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிட்வைஸ் ஆண்டோட வேல்யூ z ஈக்குவல் டு 8 அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? நான் இப்போ இதை பைனரியாக பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ பைனரி வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லாஸ்ட்டு 4 டிஜிட் மட்டும் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே 0 அப்படின்றனால அது நானே ஃபில் பண்ணிக்கிட்டேன் 0 0 0 0ன்னு. லாஸ்ட்டு 4 டிஜிட்னும் பொழுது 1 0 0 0. ஸோ அதுதான் வந்து பைனரி ஆண்ட். அதாவது டைரெக்டாக நம்பர் இன்டிஜராக இருந்து சப்ராக்ட் பண்ணி அந்த ரிசல்ட் எடுக்காமல் அந்த பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணி பைனரியிலேருந்து பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து பைனரியில் கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து மேனிப்புலேட் பண்ணுறது தான் வந்து பிட்வைஸ் அண்ட். ஸோ இந்த மாதிரி பிட்வைஸ் ஆர். ஸோ பிட்வைஸ் ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வைஸ் ஆர் வந்து 90 12 94. என்னடா அவுட்புட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதாவது புரியல அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ இது வந்து டைரெக்டாக நம்பராக கன்வெர்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் விஷயம். பிட்வைஸ் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் எதுவுமே இன்டிஜராக எடுத்து கேல்குலேட் பண்ணாது. எல்லாத்தையும் பைனரியாக கன்வெர்ட் பண்ணி பைனரியை வந்து அதுக்கப்புறம் மேனிப்புலேட் பண்ணுறது தான். ஸோ இப்போ வந்து 0 0. ஸோ ஆர் டேபிள் எடுத்துக்கோங்க. ஆர் டேபிள் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆர் டேபிள் பார்த்தீங்கன்னா when any one of the value is true then the result will become true. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு வேல்யூ ட்ரூவாக இருந்தாலும் நமக்கு ரிசல்ட் ட்ரூ ஆயிரும். இப்போ எக்ஸு 0 ஒய் 0 ரெண்டுமே ஃபால்ஸ். அப்போ அப்படிங்கும்போது நமக்கு அவுட்புட் ஃபால்ஸ் ஆப்வியஸ்லி. இப்போ எக்ஸ் வந்து 0 அதாவது ஃபால்ஸு, ஒய் வந்து ட்ரூ தட் இஸ் 1 அப்படின்றதுக்கும் பொழுது நமக்கு ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலுமே அவுட்புட் வந்து ட்ரூவாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து எக்ஸ் ஆர் ஒய் அப்படின்னும் பொழுது நமக்கு அவுட்புட் ட்ரூ ஆயிடுச்சு. அதே மாதிரி எக்ஸ் வந்து ட்ரூவாக இருந்து ஒய் ஃபால்ஸாக இருந்தால் நமக்கு ஸ்டில் அவுட்புட் வந்து ட்ரூ தான் இருக்கும். அதுமாதிரி ரெண்டுமே ட்ரூவாக இருந்தாலுமே நமக்கு அவுட்புட் வந்து ட்ரூவாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆர் ட்ரூத் டேபிள். அதை பேஸ் பண்ணி வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ 90க்கு வந்து இதுதான் பைனரி, 12க்கு இதுதான் பைனரி. இப்போ வந்து ஆர் கண்டிஷன் எடுத்துக்கோங்க. 0 ஆர் 0 0 அப்படின்னு நம்மளுக்கு 0 ஆர் 0க்கு வந்து நமக்கு அவுட்புட் வந்து 0. ஸோ அதுதான் இங்கே 0. நெக்ஸ்ட்டு 1 ஆர் 0. ஸோ 1 ஆர் 0 அப்படின்னும்போது 1 ஆர் 0 நம்மளுக்கு நமக்கு அவுட்புட் வந்து 1. ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கு. அடுத்தது 0 ஆர் 1 அப்படின்னும்போது 0 ஆர் 1 அதோட அவுட்புட் வந்து 1. ஸோ அதுக்கு 1 இங்கே போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 ஆர் 1. ஸோ 1 ஆர் 1 அப்படின்னும்பொழுது அதுக்கு அவுட்புட் 1 தான். ஸோ அந்த 1ஐயும் போட்டாச்சு. அதுக்கு ஓகே. இப்போ அதுக்கு முன்னாடி உள்ள அடுத்த பிட்டுக்கு போவோம். 1 ஆர் 1 அப்படின்னும்போது 1 ஆர் 1க்கு தெரியும் நமக்கு அவுட்புட் அது 1 தான். ஸோ அது போட்டாச்சு. இப்போ 0 ஆர் 0 அப்படின்னும்போது ரெண்டு சைடுமே அது ட்ரூ இல்லைன்னும்போது அதுக்கு வந்து 0 தான், அதாவது ஃபால்ஸ் தான் போடணும். அதே மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னும்பொழுது நமக்கு ஏதாவது ஒன்று கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, அதனால் அது வந்து ட்ரூ. 0 0 நம்மளது 0. ஸோ இப்போ இதை வந்து பைனரியிலேருந்து நார்மல் இன்டிஜருக்கு கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா 94 வரும். ஸோ அதுதான் வந்து அவுட்புட்டாக வந்து நமக்கு வரும். இப்போ நான் இந்த ஆர் கண்டிஷன் ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பிட்வைஸ் ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் z ஈக்குவல் டு 94 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ எக்ஸ் ஆர் ஒய் அப்படின்னு போட்டதுக்கப்புறம் நமக்கு அவுட்புட் வந்து 94 அப்படின்னு வருது. எப்படி 94 வருதுன்னா அது பைனரி வேல்யூஸை கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரூத் டேபிள் ஆர் ட்ரூத் டேபிளை வச்சு அந்த ரெண்டு வேல்யூயும் கம்பேர் பண்ணி அதுலேருந்து வர அவுட்புட்டை வந்து நமக்கு பைனரி வேல்யூவாக கொடுக்குது. ஸோ அதுதான் வந்து பிட்வைஸ் ஆர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது எப்படின்னா இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 90 இது நார்மலாக 0101 1010ன்றது தான் இதோட பைனரி வேல்யூ. இப்போ எக்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு போடும்பொழுது -91ன்றது தான் நமக்கு காம்ப்ளிமெண்ட். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிட்வைஸ் எக்ஸ்ஆர். ஸோ பிட்வைஸ் எக்ஸ்ஆர் அப்படின்னும்போது நான் இங்கே பிட்வைஸ் எக்ஸ்ஆரோட வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிட்வைஸ் எக்ஸ்ஆருக்கு வந்து எனக்கு 86 வருது. எப்படி 86 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்
பிட்வைஸ் எக்ஸ்ஆர் ஒய் அப்படின்னு நம்ம எப்படி இந்த ட்ரூத் டேபிளில் யூஸ் பண்ணோமோ அதே லாஜிக்கை தான் நம்ம இந்த இடத்துலையும் யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ்ஆருக்கான ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸுக்கு நம்ம ஏற்கனவே தெரியும், எக்ஸ் அண்ட் 12க்கு நம்ம ஏற்கனவே என்ன வேல்யூ இருக்குன்னு தெரியும். ஸோ நான் அந்த வேல்யூ அப்படி காப்பி பண்ணிக்கிட்டு நமக்கு அவுட்புட் என்ன வந்திருக்குன்னா 86 வந்திருக்கு. ஸோ எப்படி 86 வந்துச்சுன்றதை இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 0 0 அப்படின்னும்பொழுது நமக்கு அவுட்புட் வந்து 0. அதே மாதிரி 1 அதாவது ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னும்பொழுது அது வந்து நமக்கு ட்ரூ. அதே மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னும்பொழுது நமக்கு அது திரும்பி ட்ரூ. இப்போது ரெண்டுமே ட்ரூ அப்படின்னும்பொழுது நமக்கு வந்து அது ஃபால்ஸ் அப்படின்னு தான் வரும். ஸோ அதுதான் வந்து எக்ஸ்ஆர். அடுத்தது 1 0 அப்படின்னும்பொழுது நமக்கு ஒரு இது ட்ரூவாக சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ அதனால் 1. ரெண்டுமே 0 இருக்குது. ஸோ பை டிஃபால்ட் ரெண்டுமே 0 நம்பர், அதுவே 0 தான். ஏதாவது ஒன்று ட்ரூ இருக்குது. ஸோ அப்படின்னும்போது நமக்கு அது வந்து 1. ரெண்டுமே 0. ஸோ அதனால் அது வந்து 0. ஸோ இது மெயினாக என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே ட்ரூவாக இருந்து, அதாவது மேலேயும் ட்ரூ கீழேயும் ட்ரூ, எக்ஸும் ட்ரூ ஒய்யும் ட்ரூவாக இருந்தால் அவுட்புட்டும் நமக்கு ட்ரூன்னு தான் இருக்கும். ஸோ இப்போ இதுதான் வந்து நமக்கு பைனரியிலேருந்து கிடச்ச நம்பர். ஸோ இப்போ நான் வந்து பிரிண்ட் பைனரி ஆஃப் 86 அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா 0101 ஸ்பேஸ் 0110. ஸோ இந்த வேல்யூயும் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 0வுக்கு பதில் நான் அது 0வாக போட்டுக்கிறேன், 0b. அடுத்ததுக்கப்புறம் 4 டிஜிட்டாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 0101 0101 0110 0110. ஸோ இதுதான் வந்து 86ஓட வேல்யூ. ஸோ எக்ஸ்ஆர்ன்றது ரெண்டுமே சேமாக இருக்குது, அதாவது எக்ஸ் வேல்யூவும் ஒய் வேல்யூவும் சேமாக இருந்தால் அது வந்து ஆல்வேஸ் ஃபால்ஸ். ஏதாவது ஒரு வேல்யூ ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு அவுட்புட் வந்து அது ட்ரூ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதுதான் வந்து எக்ஸ்ஆர். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிட் ஷிஃப்ட். ஸோ பிட் ரைட் ஷிஃப்ட், பிட் லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ பிட் ரைட் ஷிஃப்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து z ஈக்குவல் டு எக்ஸ் ரைட் ஷிஃப்ட் ஆஃப் 2 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும். எக்ஸ் வந்து நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸுக்கு வந்து 90. எக்ஸை வந்து 2 பிட்டு வந்து நம்ம தள்ளுறோம். ஸோ அதுதான் வந்து எக்ஸ் ரைட் ஷிஃப்ட் ஆஃப் 2 அப்படின்னும்பொழுது 2 பிட்டு தள்ளணும்னா அதோட வேல்யூ வந்து 22 அப்படின்னு மாறிடும். அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஸோ 22 பைனரி வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுதான் பைனரி வேல்யூ. ஸோ 0001 0001 லாஸ்ட் 4 டிஜிட் பார்த்தீங்கன்னா 0110. ஸோ 0110 இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 90 ஓட பைனரி வேல்யூ இது. இப்போ இதில் வந்து ரெண்டு பிட்டு வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த லாஸ்ட் 2 பிட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 2 பிட்டும் ஒன்றா சேர்ந்துடும். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து 2 பிட் ஆட் பண்ணிக்கும். அப்போ லாஸ்ட் 2 டிஜிட் வந்து அதாவது ரிமூவ் பண்ணிடுது. ஸோ இதுதான் வந்து ரைட் ஷிஃப்ட். பார்த்தீங்கன்னா இப்போ 22 அவுட்புட் வந்து இதுதான் வந்திருக்கு, 0110 0001. ஸோ இதுதான் வந்து ஃபைனலாக நமக்கு அவுட்புட்டாக வருது. ஸோ 90ல் இருக்க பைனரி நம்பர்ஸை லாஸ்ட் 2 டிஜிட்டை வந்து அதில் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து உங்களோட ரைட் ஷிஃப்ட். இப்போது லெஃப்ட் ஷிஃப்ட் நம்மளது லெஃப்ட் பக்கமாக ஷிஃப்ட் பண்ணுறது. இப்போ எக்ஸு வந்து 19 தெரியும். அந்த 90ன்றதை வந்து நம்ம இப்போது வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து இப்போ லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னும்போது இந்த 2 டிஜிட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுது. அதுக்கப்புறம் வந்து இந்த 2 பிட்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் 2 டிஜிட் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ அப்படின்னு நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா 0001 ஸ்பேஸ் 0110 ஸ்பேஸ் 1000. ஸோ அதோட பைனரி வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 360.
அதாவது நார்மல் இன்டிஜர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 360. இப்போ நான் பைனரி வேல்யூவே கொடுத்துட்டு நான் அதை இன்டிஜருக்கு கன்வெர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 360 பிரிண்ட் ஆகுது. ஸோ என்னோட இந்த இந்த டிஜிட் இருக்குல்ல, இந்த 3 ஜீரோஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அதுக்கு பதில் 0b கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக நான் வேல்யூ கொடுத்துட்டேன். ஸோ அந்த வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்னோட இன்டிஜருக்கு பாஸ் பண்ணுறேன், டைப் கேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னும் பொழுது அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேல்யூ 360ன்றது பிரிண்ட் ஆகுது. ஸோ எனக்கு வேல்யூவும் 360 தான். லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது எனக்கு வேல்யூ வந்து 360. ஸோ இதுதான் வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். இது மோஸ்ட்லி பைனரி வேல்யூஸை வச்சு நீங்கள் டேட்டா மேனிப்புலேட் பண்ணுறீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஸோ இது ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் சின்ஸ் பைத்தான் வந்து நம்ம சிம்பிள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் எழுதியிருக்கோம் அப்படின்னும் பொழுது ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா இஸ் நாட் அப்படின்ற பிளைன் சிங்கிள் வேர்டில் தான் இருக்கும். எதுக்காக இது யூஸ் பண்ண அப்படின்னா, ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் கம்பேர் தி மெமரி லொகேஷன் ஆஃப் டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார் அ வேரியபிள். இப்போ வேல்யூ 1ன்றது ஒரு வேரியபிள், வேல்யூ 2ன்றது ஒரு வேரியபிள், வேல்யூ 3ன்றது ஒரு வேரியபிள். ஓகேவா? இப்போ வேல்யூ 1 ஈக்குவல் டு ஹலோன்னு நான் ஸ்டோர் பண்ணுறேன். வேல்யூ 2 ஈக்குவல் டு வேல்யூ 1 அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணேன் அப்படி ஸ்டோர் பண்ணியிருந்தா அப்போ என்ன ஆகும்னா, வேல்யூ 1ல் நான் என்ன ஸ்டோர் பண்ணியிருந்தேனோ அதுதான் எனக்கு வேல்யூ 2ல் ஸ்டோர் ஆகும். அப்படின்னும்போது இது வந்து ஒரு மெமரி, இது இந்த பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் ஒரு மெமரி ஸ்டாக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நான் ஹலோன்ற ஸ்ட்ரிங் இங்கே இருக்குது. இதோட மெமரி லொக்கேஷனை வந்து தான் நம்ம இங்கே மேப் பண்ணுறோம். அப்படின்னும்போது வேல்யூ 1க்கு ஹலோன்னும்போது வேல்யூ 2 ஈக்குவல் டு வேல்யூ 1ன்னு கொடுத்தோன்னா அதே லொக்கேஷன் தான் எனக்கு பாயிண்ட் பண்ணிவிடும். ஸோ பேக்ரவுண்டில் வந்து வேல்யூ வந்து இப்படி தான் வந்து மெமரியிலேருந்து பாயிண்ட் பண்ணி. இப்போ நம்ம இந்த ரெண்டு வேல்யூ சேமா அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இஸ் அப்படின்ற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். அதாவது வேல்யூ 1 இஸ் வேல்யூ 2 அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாம். ஸோ evaluates to true if the variable on either side of the operator points to the same object and false otherwise. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, வேல்யூ 1ம் வேல்யூ 2ம் சேம் ஆப்ஜெக்ட், அதாவது சேம் டேட்டா சேம் மெமரி லொக்கேஷனில் இருக்க வேல்யூ தான் பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா தென் இட் வில் பிகம் ட்ரூ இஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது. இஸ் நாட்ன்றது ஆஸ் யூஷுவல் இது வந்து நாட் ஆப்ரேட்டர் இருக்கனால இது வந்து உல்டா கண்டிஷன் ஆகும்போது evaluates to false if the variable on either side of the operator points to the same object. ஸோ இது ரெண்டுமே ஒரே இடத்துல பாயிண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அப்போ வந்து அது இஸ் நாட்டா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இஸ் அண்ட் இஸ் நாட். ஸோ இதோட எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஸோ லிவிங் ரூம் டெம்பரேச்சர் equal to 23, கிச்சன் அண்டர்ஸ்கோர் ரூம் அண்டர்ஸ்கோர் டெம்பரேச்சர் equal to 23. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்டீஜர் வேல்யூ, ரெண்டுமே சேம் வேல்யூ, பட் ஆனால் வேரியபிள்ஸ் வேறு. ஓகேவா? இப்போ நான் இஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணும்பொழுது இஃப் லிவிங் ரூம் டெம்பரேச்சர் இஸ் கிச்சன் ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லும்பொழுது டெம்பரேச்சர் இஸ் சேம், டெம்பரேச்சர் இஸ் நாட் சேம் அப்படின்னு நான் சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கு இது வந்து இஸ் ஆப்ரேட்டருக்கு. ஓகேவா? இப்போ நான் இது பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவுட்புட் மட்டும் பார்த்துக்கோங்க. டெம்பரேச்சர் இஸ் சேம் அப்படின்னு வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வேரியபிள், ரெண்டுத்துக்கும் ஒரே வேல்யூ தான் 23 23. பட் ஆனால் இதுக்கு வந்து நான் மெமரி வந்து சேம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. ஸோ இன்டீஜரை பொறுத்த வரைக்கும் வேல்யூ கொடுக்கும் பொழுது வேல்யூ வந்து ஒரே இடத்துல தான் போய் ஸ்டோர் ஆகி அந்த ஒரு வேல்யூ தான் அது வந்து மேப் பண்ணிக்குது அடுத்த வேரியபிளுக்கு. இதே நான் வேல்யூவை லிவிங் ரூம் டெம்பரேச்சரோட வேல்யூ நான் 18க்கு அப்படின்னு மாற்றும்பொழுது என்ன ஆகுதுன்னா அது வந்து வேற ஒரு மெமரி லொக்கேஷனில் போயிட்டு எனக்கு இந்த வேல்யூவை அசைன் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை இந்த லிவிங் ரூம் டெம்பரேச்சர்ன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டெம்பரேச்சர் இஸ் நாட் சேம் அப்படின்னு தான் பிரிண்ட் ஆகுது. ஸோ இங்கே நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா இங்கே வந்து இட் இஸ் நாட் கம்பேரிங் த வேல்யூ அது கம்பேர் பண்ணவே இல்லை. அது வந்து மெமரி லொக்கேஷனில் இருக்க ஐடியை வச்சு தான் அது வந்து சேமா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுது. ஸோ இதுக்கு இஸ் நாட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இஸ் நாட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம் டெம்பரேச்சர் வந்து 18 ஆல்ரெடி மாற்றிட்டோம். இஸ் நாட் கிச்சன் ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு போடும்பொழுது 23. ஸோ இஸ் நாட் அப்படின்னும்பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா இஸ் நாட்டாக இருந்தால் நாட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும், நாட் சேம் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். சேமாக இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் சேம் அப்படின்னு பிரிண்ட் ஆகும்.
ஸோ சின்ஸ் ஆப்ரேட்டரை பற்றி தெரியும் நமக்கு, நாட் ஆப்ரேட்டர்னா உல்டாவாக கால்குலேட் பண்ணுறது தான். ஸோ அதனால் நம்ம கண்டிஷன் இங்கே உல்டாவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இங்கே கொடுக்குறோம். டெம்பரேச்சர் இஸ் நாட் சேம் அப்படின்றது தான் பிரிண்ட் பண்ணுறோம். இப்போது நான் இதே வேல்யூவை நான் இந்த 18ன்றதை வந்து நான் 23ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எனக்கு வந்து இது சேம் அப்படின்னு தான் எனக்கு எல்லாத்துலேயுமே பிரிண்ட் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கேயுமே வந்து இஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே இஸ் நாட் யூஸ் பண்ணியிருக்கேன். இஸ் நாட் யூஸ் பண்ணிவிட்டு என்னோட எல்ஸ் கண்டிஷனோட இஃப் கண்டிஷனோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பொசிஷன் மாற்றிருக்கேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது நான் இஸ் சேம் அப்படின்னு நான் மேலே பிரிண்ட் பண்ணிவிட்டு, இல்லை சேம் இல்லைன்னா கீழே நாட் சேம்னு பிரிண்ட் பண்ண வச்சேன். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இஸ் நாட்ன்ற கண்டிஷனை இங்கே போட்டுட்டு இங்கே என்னோட இஃப் கண்டிஷனுக்குள்ள நாட் சேம்ன்ற ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். என்னோட எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இஸ் சேம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து இன்டீஜருக்கு, இது இன்டீஜர் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் ரெஃபரிங் டு அ வேல்யூ. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இட்ஸ் நாட் ரெஃபரிங் டு அ வேல்யூ. ஸோ அதை எப்படி நல்லா இன்னும் புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டோன்னா ஸ்ட்ரிங்கை வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் நேம் ஈக்குவல் டு ஜான் ஜே கேப்ஸ் கொடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நேம் 2 ஈக்குவல் டு நேம் 1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போதைக்கு இந்த டாட் லோவர்னு எடுத்துடுறேன். ஒரு வேல்யூ இந்த வேரியபிளில் அசைன் பண்ணுறேன், அந்த வேரியபிளில் நான் இன்னொரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும் எனக்கு என்ன வருதுன்றது பார்ப்போம். நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, சாரி, நான் இங்கே வந்து ஐடி பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நான் ஐடியை ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போதைக்கு. இது பிரிண்ட் பண்ணும்போது ஜான் இஸ் ஜான். ஸோ ஜான் இஸ் ஜான் நம்பது சேம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பிரிண்ட் ஆகுது இஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுனால. ஓகேவா? ஏன்னு கேட்டிங்கன்னா ஜான் இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறேன், இந்த வேரியபிள் நான் திரும்பியும் நேம் 2ன்ற இதுக்கு அசைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இதை நான் வந்து இப்படி அசைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நேம் 1 ஈக்குவல் டு ஜான், நேம் 2 ஈக்குவல் டு திரும்பி ஜான்னு நான் வந்து ஒரு வேரியபிள் ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து சேம் வேல்யூ தான், ஜே கேப்ஸ் ஓஹெச்என் எல்லாமே சேம் தான். நான் இப்போ இதை பிரிண்ட் பண்ணுறேன். இதுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஜான் இஸ் ஜான் அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரி லொக்கேஷனில் நான் இந்த இமேஜில் காமிச்ச மாதிரி ஹலோன்ற வேல்யூ வந்து இந்த ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருந்தா அந்த வேரியபிளுக்கு வந்து அதை அசைன் பண்ணிக்கும். ஸோ அதாவது மெமரியை வந்து ரீயூஸ் பண்ணிக்கும், திரும்பி புதுசாக ஒரு என்ட்ரி போடாது. இப்போ நான் இதில் போயிட்டு ஐடி பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மெமரியோட லொக்கேஷன் ஐடியை. அப்போ பார்த்தீங்கன்னா மெமரி லொக்கேஷனோட ஐடி வந்து சேமாக தான் இருக்கும். இது என்னதான் வேல்யூ வந்து வேறு இடத்துல நம்ம இடத்துல அசைன் பண்ணியிருந்தாலும், பட் மெமரி லொக்கேஷனோட ஐடி பார்த்தீங்கன்னா 14043269954672. அதே வேல்யூ தான் வந்து 14043269954672. அதே ஐடி அதே லொக்கேஷனில் தான் அது ரெஃபர் பண்ணுது. இப்போ நான் இந்த வேல்யூவை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நேம் 1 வந்து கேபிட்டல் ஜேல ஆரம்பிக்குது, நேம் 2 வந்து ஸ்மால் லெட்டரில் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு இஸ் நாட்டுன்னு வந்துடும். இப்போதைக்கு நான் அதை மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன், இஸ் நாட்டு. இப்போ அதோட ஐடி லொக்கேஷனை நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்களேன். ஸோ ஐடி லொக்கேஷனை நான் பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த வேல்யூவோட லொக்கேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுது. இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 139 தான், பட் ஆனால் எண்டிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 டிஜிட் மட்டும் எடுத்துப்போமே, 6528, இது வந்து 3104. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து வேல்யூ வந்து வேற ஒரு மெமரி லொக்கேஷன், அதாவது மேலே வந்து ஹலோ கேப்ஸ் கொடுத்து நான் ஸ்டோர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது வந்து அந்த வேல்யூ மெமரி லொக்கேஷன் வந்து 2 இருக்கு. ஸ்மால் லெட்டர் கொடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்போது அதோட மெமரி லொக்கேஷன் வந்து 5 அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி மாறிடும். ஸோ அதுதான் வந்து ஐடென்டி ஆப்ரேட்டரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து ரெண்டுமே ஒரே ஆப்ஜெக்டாக ஒரே மெமரி லொக்கேஷனில் இருக்கிற வேல்யூவா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது மட்டும்தான் இந்த இஸ் ஆப்ரேட்டர், இஸ் நாட் ஆப்ரேட்டர். அடுத்த ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஸோ இது மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, membership operator tests for membership in a sequence such as string, list or tuples. There are two membership operators. Let us see below. In, not in. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐடென்டி ஆப்ரேட்டரில் இஸ் நாட் இஸ் அப்படின்ற மாதிரி இஸ் நாட் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து இன் நாட் இன் அப்படின்னு சொல்லி. ஸோ இன் நாட் இன் நம்மளது
இருக்கு இல்லை அப்படின்றது அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மோஸ்ட்லி யூஸ் டு செக் இஃப் அன் ஐட்டம் இஸ் அவைலபிள் இன் அ லிஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் ஐட்டம்ஸ். அதாவது ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க, இது ஒரு ஃப்ரூட்ஸ் லிஸ்ட். இப்போ இது வந்து ஆப்பிள், பனானா, வாட்டர்மெலன், கிரேப்ஸ், ப்ளூபெர்ரி, பைனாப்பிள் அப்படின்னு இருக்கு ஃப்ரூட்ஸு. ஒரு வேரியபிளில் ஆப்பிள்ன்றது நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இஃப் ஆப்பிள் என்னோட வேரியபிள் ஆப்பிள் இன் ஃப்ரூட்ஸ் என்னோட லிஸ்ட்டு, அதாவது இந்த இந்த வேல்யூ வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கா, இந்த வேல்யூ லெஃப்ட்டில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த இன் ஆப்ரேட்டர். ஸோ ஆப்பிள் இஸ் அவைலபிள் இன் ஃப்ரூட்ஸ் லிஸ்ட். அதாவது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த ஆப்பிள்ன்றதையும் வார்த்தையும் பிரிண்ட் பண்ணுறேன், என்னோட லிஸ்ட் என்ட்ரியும் பிரிண்ட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இஸ் அவைலபிள் இன் ஃப்ரூட்ஸ் லிஸ்ட். ஆப்பிள், பனானா, வாட்டர்மெலன், கிரேப்ஸ், ப்ளூபெர்ரி அண்ட் பைனாப்பிள். ஸோ ஆப்பிள்ன்றது இதில் இருக்குது, ஸோ அதனால் இஸ் அவைலபிள் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ இதே இது வெஜிடபிள்ஸ் எடுத்துப்போம். லெஸ்ட் நாட் இன்ல வந்து ஒரு எக்ஸாம்பிளில் வெஜிடபிள்ஸ் ஆனியன், பொட்டேட்டோ. இப்போ இது நோட் பண்ணிக்க பாருங்க, இது வந்து ஒரு லிஸ்ட்டு, இது வந்து ஒரு டியூப்பிள். ஸோ நம்ம ஏற்கனவே டேட்டா லிஸ்ட் பற்றி படிக்கும் பொழுது ஒரு லிஸ்ட்டுக்கும் ஒரு டியூப்பிளுக்கும் வந்து இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து லிஸ்ட்டு, ஒரு பேரந்தசிஸில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டியூப்பிள். ஸோ வெஜிடபிள்ஸ் ஈக்குவல் டு ஆனியன், பொட்டேட்டோ, எக் பிளான்ட், ட்ரம் ஸ்டிக்குன்னு வச்சுருக்கோம். இப்போ டொமேட்டோ ஈக்குவல் டு டொமேட்டோன்னு வச்சுருக்கோம். இஃப் டொமேட்டோ நாட் இன் வெஜிடபிள்ஸ், ஸோ இந்த லிஸ்ட்டில் ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் இல்லை, ஸோ அது வந்து நாட் இன் அப்படின்னு செக் பண்ணும்பொழுது டொமேட்டோ இஸ் நாட் அவைலபிள் இன் வெஜிடபிள்ஸ் டியூப்பிள் அப்படின்னு சொல்லி நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அது ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணது தான். பார்த்தீங்கன்னா டொமேட்டோ இஸ் நாட் அவைலபிள் இன் வெஜிடபிள் டியூப்பிள். ஸோ ஆனியன், பொட்டேட்டோ, எக் பிளான்ட், ட்ரம் ஸ்டிக் இருக்குது, பட் ஆனால் டொமேட்டோ இல்லை. ஸோ அதனால் டொமேட்டோ இல்லை அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ள வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். வேல்யூ இஸ் இன், அந்த வேல்யூ இதுக்குள்ளே இருக்கா, அந்த வேல்யூ இதில் இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த இன் அண்ட் நாட் இன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அதுதான் வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். எனக்கு தெரியும் இதில் நிறைய விஷயம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு இதில் எந்த டாபிக் இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ரேட்டர் டைப் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது, இல்லை புரியல, இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது தனியாக ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு அதை போஸ்ட் பண்ணுறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இதுக்கப்புறம் எடுக்க போகிற டாபிக்ஸு, இதுக்கப்புறம் எடுக்க போகிற வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அதுக்காக நீங்கள் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. பை, டேக் கேர்.